ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென் ஸ்பின்னிங் ட்ரிக்லேயே ரொம்ப ஸ்மூத் அண்ட் ரொம்ப ஈஸியான ட்ரிக்கில் ஒன்று தான் ட்விஸ்டட் சோனிக். இந்த ட்விஸ்டட் சோனிக் பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கை எப்படி செய்யலாங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அது எப்படிங்கிறத பார்க்க முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ட்விஸ்டட் சோனிக் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபிங்கர்ஸ் இந்த 3 ஃபிங்கர்ஸ் தான். ஆக்சுவலி நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரிக்கில் சோனிக் ட்ரிக் எப்படி செய்யணுங்கிறது நம்ம பார்த்தோம். அது யாருக்கும் தெரியலனா முதல்ல அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதை நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரிக்கை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சோனிக் ட்ரிக்கில் நம்ம இந்த மாதிரியாக பண்ணியிருக்கோம். அதாவது இந்த 2 விரல் பின்னாடி இருக்கும், இந்த விரல் முன்னாடி வந்திருக்கும். ஸோ இப்போ சார்ஜ் செஞ்சு இந்த விரலை ஆள்காட்டி விரலை வச்சு இந்த பென் ஸ்பின்னிங் மோடை டச் பண்ணும்போது தானாக பவுன்ஸ் ஆகி இந்த மாதிரி சார்ஜ் செய்யும்போது தானாக பவுன்ஸ் ஆகி இப்படி வந்துருக்கும். அது சோனிக் ட்ரிக்கு. ஆனால் ட்விஸ்டட் சோனிக்கில் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டச் பண்ணதான் தேவையில்ல. ஜஸ்ட்டு சார்ஜ் செய்கிறோம். சார்ஜ் செஞ்சுட்டு டக்குன்னு அப்படியே நம்ம ஃபிங்கர் பாஸ் பண்ணுறோம். அதாவது ஃபிங்கர் பாஸ் பண்ணுறப்ப இப்படி இல்லை, இப்படி ஃபிங்கர் பாஸ் பண்ண முடியல, அதே தான். ஸோ சார்ஜ் செஞ்சுட்டு டக்குன்னு நம்ம ஃபிங்கர் பாஸ் பண்ணணும். அதாவது இந்த விரலேருந்து இந்த விரலுக்கு மாற்றணும். ஸோ இவ்வளோ தான் ட்விஸ்டட் சோனிக்லேயே. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சார்ஜ் செஞ்சுட்டு டக்குன்னு ஃபிங்கர் பாஸ் நிறைய பேர் தெரியாதுன்னு தெரியல. அதுக்கு நான் தனியாக ஒரு தனியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது இனிமேல் போடுவோம். அது தெரியலன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபிங்கர் பாஸ் தெரிஞ்சிருந்தால் ஒன்றும் இல்லை, சார்ஜ் செஞ்சுட்டு டக்குன்னு இப்படி ஃபிங்கர் பாஸ் பண்ணிட்டாலே போதும். அவ்வளோதான், ஸ்டெப்பே அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். ஒன்றும் இல்லை, சார்ஜ் செஞ்சுட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஃபிங்கர் பாஸ் தான். ஸ்டெப் 1 இது மாதிரி சார்ஜ். ஃபஸ்ட்டு சார்ஜ் யாருக்கெல்லாம் சார்ஜ் தெரியலையோ அதையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு வாட்டி வந்துடுங்க. ஸோ ஏன்னா சார்ஜ் செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ சார்ஜ் செஞ்சுட்டு டக்குன்னு ஃபிங்கர் பாஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி நிப்பாட்டிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது இப்போ தான் ட்விஸ்டட் சோனிக். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்பவும் எல்லாராலையுமே கற்றுக்க முடியும். அதை எல்லாராலையுமே கற்றுக்கிட்டு ஈஸியாக செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ட்ரிக் எப்படி செய்யலாங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் சந்தேகம் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரிக்கை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டுட்டோரியல் வீடியோவாக போடுறேன். இப்போ நான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி தமிழில் பென் ஸ்பின்னிங் டுட்டோரியல் வீடியோ நிறைய இருக்கான்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக இல்லை. ஒருவேளை உங்களுக்கு யாருக்கெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்களாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து நிறையா வீடியோ போட போகிறோம். ஃபஸ்ட்டு சோனிக்கு, அடுத்து ட்விஸ்டட் சோனிக்கு, அடுத்து இன்னொரு சோனிக்கு, சோனிக் ரேஸு, நியூ சோனிக்கு, இது மாதிரி நிறைய ட்ரிக் இருக்குது. நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ஒரு காம்போ செய்கிறது எப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்ல தான் போகிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது இப்போ தான் ட்விஸ்டட் சோனிக் இது நிறையா பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்வெர்ஸ் சோனிக்னா இது, ட்விஸ்டட் சோனிக்னா இது. இதில் எது ட்விஸ்டட் சோனிக், எது இன்வெர்ஸ் சோனிக்னு தெரியாமல் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சார்ஜ் செய்யுங்க, டக்குன்னு ஃபிங்கர் பாஸ், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இதில் சொல்கிறது ஒன்றும் இல்லை, சார்ஜ் செய்ய தெரிஞ்சிருந்தாலே போதும். இது ஈஸியாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டக்குன்னு ஃபிங்கர் பாஸ் ஆகாது. ஏன்னா சோனிக் கற்றுக்கிட்டு இருந்தால் நிறைய இப்படி தான் வரும். ட்விஸ்டட் சோனிக்கும் டக்குன்னு வராது. ஸோ இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கற்றுக்க முடியாது. ஆனால் வெறும் 1 ஹவரில், அதாவது தொடர்ந்து செஞ்சால் கண்டிப்பாக 1 ஹவரில் கற்றுக்கலாம். எடுத்ததுமே டக்குன்னு தான் கற்றுக்க முடியாது தவிர, ஆனால் 1 ஹவரில் ஈஸியாக கற்றுக்க முடியும். ரொம்ப ஈஸி தான், கற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட்டு சார்ஜ் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு சார்ஜ் செய்யுங்க. சார்ஜ் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபிங்கர் பாஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் ட்விஸ்டட் சோனிக். இதில் வேறு ஒன்றுமே இல்லை, பார்த்தீங்களா? சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சார்ஜு, ஸ்டெப் 1 சார்ஜு, ஸ்டெப் 2 ஃபிங்கர் பாஸ், அடுத்து ஹோல்ட் பண்ணுங்கள். மொத்தமாக 3 ஸ்டெப் தான், சிம்பிளாக முடிச்சிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.